நண்பர்களே எத்தனை பேர் கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்துறீங்க? இந்த கூகுள் குரோம் ப்ரௌசரில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்னன்னா கூகுள் குரோம் ப்ரௌசரை நீங்கள் சைன்இன் கொடுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசரில் சைன்இன் கொடுத்த பாஸ்வேர்டை மறந்தால் கூட ஈஸியாக அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு வழிகளில் நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்க்டாப்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் டெஸ்க்டாப்பில் நான் வந்து இந்த வீடியோல காட்ட போறதுல இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசிக்கு வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதுல விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். கூகுளோட குரோம் இதில் ஆல்ரெடி இன்பில்டா பாஸ்வேர்டு மேனேஜர் இருக்கு. ஸோ இதுலேயே நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். பட் இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்கு. அதாவது சொல்ல போனால் ஒன் பாஸ்வேர்டு, லாஸ்ட் பாஸ், அது மாதிரி டேஷ் லைன் இதெல்லாம் இருக்கு. இதில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தடை நான் காட்டக்கூடிய மெத்தடை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை அப்படியே ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்காமலே போயிருவீங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய லைக்ஸ் கொடுத்துக்கோங்க. லைக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை ஊக்குவிக்கிறதுக்கு, பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நிறைய விஷயங்களை என்னால் தேடி பிடிச்சி ஷேர் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாமா? வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முதல் ஸ்டெப், அதாவது குரோமில் வந்து நம்ம பாஸ்வேர்டை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுவும் CSV ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போங்க செட்டிங்ஸ் போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது, அப்புறம் கொஸ்டின் மார்க் இருக்குது, அதுக்கப்புறம் 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து இன்விசிபிளாக இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு இது இன்விசிபிளாக இல்லாமல் விசிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டேப் பண்ணுறது மூலியமா அடுத்து ஒரு சென்டரில் ஒரு மெசேஜ் வரும், எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமா CSV ஃபைலாக வந்து அது கன்வெர்ட் ஆகும். அதில் நீங்கள் வந்து எல்லாம் செக் பண்ணிக்கலாம், என்னென்ன பாஸ்வேர்டு நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ண முடியும். அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஷேர் பண்ண முடியும். இந்த அருமையான ஒரு மெத்தடை நீங்கள் குரோமில் பயன்படுத்தலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, நீங்கள் குரோமை வந்து சிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் எப்படி பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுவும் CSV ஃபைலாக வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் வந்து குரோமை வந்து சிங்க் பண்ணிக்கிங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க் அண்ட் கூகுள் சர்வீஸ் இருக்குது. ஸோ நான் இது வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஆன்ல இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் குரோமோட பாஸ்வேர்டு எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். பாஸ்வேர்டு மேனேஜரில் நீங்கள் அங்கே போயிட்டு கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் CSV ஃபைலாக. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற மெத்தட், அதாவது குரோம் பாஸ்வேர்டை எப்படி CSV ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, passwords.google.com இந்த சைட்டை வந்து வெப்பில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் என்ன அக்கௌண்ட்டை கூகுள் குரோமில் பயன்படுத்துகிறீங்களோ அதே அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்து இது பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மேனேஜருக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு கியர் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இல்லை எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு டாப்பில் ஒரு ஏரோ போகும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்ட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா போதும், CSV ஃபைலாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் இந்த குரோமோட பாஸ்வேர்டை CSV ஃபைலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ 2 வழிகளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது யூஸ் யுவர் ஸ்க்ரீன் லாக், ஃபோனில் ஸ்க்ரீன் லாக் வச்சுப்பீங்க, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை நான் வந்து என்னோட இமெயிலோட பாஸ்வேர்டை நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா ட்ரை அனதர் வே நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டோட அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குல்ல, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் கொடுத்து நீங்கள் ஈஸியாக CSV ஃபைலை வந்து உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிட முடியும். பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூகுளோட குரோமில் பாஸ்வேர்டை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதுவும் CSV ஃபைலில் நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இந்த மாதிரி CSV ஃபைலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமா நம்ம ஈஸியாக நம்ம என்ன பாஸ்வேர்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், என்ன பாஸ்வேர்டை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஃபைலாக வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும். அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ ஒரு அருமையான ஒரு மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி CSV ஃபைல்ல நீங்க பாஸ்வேர்டை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மத்தவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி ஒரு 2 வரி கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழ ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.